நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி பகவான் வக்ரகதியில் செல்ல இருக்கிறார். அதாவது 25/5/2022 முதல் 10/10/2022 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார். இந்த மொத்தம் 139 நாட்கள் வக்ரகதியில் இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறது, அதாவது வக்ரகதிக்கு செல்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் 25/5/2022. வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்வது. ஆனால் பின்னோக்கி அப்படின்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து தனுசுக்கு போகலை. இருந்தாலும் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுதல், பின்னோக்கி அதாவது பின்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் மகரத்திலேயே தான் வக்ரம் அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைவது பார்த்திங்கன்னா 10/10/2022 மொத்தம் 139 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது ஒரு கிரகம் சாதாரண நிலையில் இருந்து பலனை தர்றதுக்கும் வக்ரகதியில் இருந்து பலனை தருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வக்ரகதின்னா அதாவது பின் ராசிக்கு செல்லுதல், அதான் வக்ரம், பின்னோக்கி செல்லுதல். ஆனால் சில நேரங்களில் பின் ராசிக்கே செல்லப்படும். ஆனால் இந்த நேரத்தில் பின் ராசி அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இவர் செல்லவில்லை, மகரத்திலே தான் இருக்கிறார். இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது இந்த வக்ரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் செய்யக்கூடிய பலனும் சாதாரண நிலையில் ஆட்சி நிலையில் இப்போ சனி பகவான் இருக்கிறார். அப்போது அவர் செய்யக்கூடிய பலனும் மாறுபடக்கூடிய ஒரு நிலை. இப்போ அதே மகரத்தில் இருந்தால் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனையும் செய்வார். வக்ரகதியில் இருக்கிறார்னு சொன்னால் வக்ரம் பின்னோக்கி செல்லுதல். அப்போ தனுசு ராசியில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறது தான் வக்ர கதியில் அவர் செய்யக்கூடிய பலன்கள். மொத்தம் 139 நாட்கள் வக்ர நிலையில் அடைய இருக்கிறார் இந்த சனி பகவான். 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு மந்தன்னு சொல்லக்கூடியவர், அதாவது ரொம்ப லேட் லத்தீஃப் அப்படின்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் ஒரு சனி மகாதசை நடந்ததுன்னு வைங்க, அவ்வளோ ஈஸியாக ஒரு சுப பலனை அவர் சுபத்தன்மை பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது மூலத்திரிகோணம் கூட அடைஞ்சி சுபர் பார்வை பெற்றிருந்தாலும் அவர் பலனை வாரி வழங்க மாட்டார். ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவது சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு நீதிமான், கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் என்று பலராலும் அழைக்கப்படுபவர் இவர். நமது ஒட்டுமொத்த உடம்பின் இயக்கத்திற்கு காரகமானவன் இவன். கிட்னி மற்றும் கிட்னியினுடைய இயக்கம் மற்றும் கால்களுடைய இயக்கம், மூட்டு பகுதி போன்ற பகுதிகளுக்கு இவர்தான் காரகத்துவம் உடையவர். நாம் செய்த அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் நல்ல பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ கொடுப்பவர்தான் இந்த சனி பகவான். நமது வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் 30 வருடம் சேர்ந்தா போல வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் சேர்ந்தா போல விழுந்தவனும் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? சனி பகவான் கொடுக்க நினைத்தால் மிக சாதாரண மனிதன் கூட பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும்.
நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோண வீட்டிலோ அமர்ந்திருந்தாலோ அல்லது சுபரின் பார்வைகளை பெற்றிருந்தாலோ சுபரின் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அற்புதமான பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வாரி வழங்குபவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சுப பலன்களை ஏராளமாக வாரி வழங்குவார் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. கிரகங்கள் பொறுத்தவரையிலையும் அதிசாரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம், வக்ரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம். அதிசாரம் என்றால் முன்னோக்கி செல்லுதல், வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்லுதல். ஒன்று பின்னோக்கி செல்லணும், இல்லைன்னா வக்ரம் அப்படின்னு சொன்னாலே அந்த ராசியிலேயே கூட அது சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கட்டத்தில் இந்த சனி பகவான் மகரத்திலே தான் இருக்கிறார், வக்ரம் அடைகிறார். ஆனால் அவர் தனுசுக்கு போகவில்லை. இருந்த போதிலும் தனுசுவில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனைத்தான் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதியில் இருக்கும் இந்த 139 நாட்களில் 12 ராசிகளுக்கும் சுபத்தன்மை அல்லது அசுபத்தன்மை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு ஏராளமான சுபத்தன்மையும் சில ராசிகளுக்கு அசுபத்தன்மையும் கூட கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இப்போது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கன்னி ராசி அப்படின்னும் பொழுது இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் சனி பகவான் மகரத்தில் இருக்கிறார். அவர் வக்ரம் அடைஞ்சதால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தனுசில் இருக்கிறது தான் ஐதீகம்தான். தனுசில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனைத்தான் சனி பகவான் வழங்குவார். அப்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்ற ஒரு நிலை ஆகிவிடுகிறது இல்லையா? 4 சனி அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி. அப்போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்து சனி அப்படின்னாக்கா அர்த்தாஷ்டமம், அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். 4இல் சனி வருங்காலம். ஏற்கனவே கடந்த 2.5 வருஷம் என்ன 3 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இந்த கன்னி ராசி அன்பர்கள். இப்போ ஒரு 4-5 மாதமாக தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க, முகத்தில் ஒரு தெளிவை பார்க்க முடிஞ்சது. இப்போ மறுபடியும் அதாவது இப்போ அவர் வக்ரம் அடைஞ்சதால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னும்போது இப்போ அவர் 4இல் அதாவது தனுசுவில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே 4இல் இல்லை, அவர் 5இல் தான் இருக்கிறார், மகரத்திலே தான் இருக்கிறார், வக்ரம் அடைகிறார். ஆனாலும் அவர் 4இல் இருப்பதற்கு உண்டான பலனை செய்வார். அப்போ அர்த்தாஷ்டம சனி. இப்போ மறுபடியும் உங்களுக்கு இந்த 139 நாட்களும் உங்களுக்கு பிரச்சனையான காலங்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவார். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே வீடு, வாகனம், தாயார் ஸ்தானம், கல்வி ஸ்தானம். முதல்ல தாயார் எடுத்துக்கலாம், மாத்திருஸ்தானம்னு சொல்லுவாங்க. தாயார் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு ஐதீகம். இருக்கிறார்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ 7.5 சனியோ நடக்கும் பொழுது, ஏன்னா சந்திரனை ஒட்டி தானே நடக்கிறது. அப்போது அவங்க தாயாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளான காலம். அதாவது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. மருத்துவ செலவு வைக்கணும்.
நல்லா இருப்பாங்க, திடுதிப்புன்னு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, மருத்துவ செலவு வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு, வாகனம். இப்போ வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள் இருப்பீங்க. அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்கள், 2 வீலர், அது 4 வீலர், இது மாதிரி, அதாவது டெம்போ ட்ராவலர், ஆட்டோ, கார், டாக்ஸி, பஸ்ஸு, லாரி, இப்படி வாகனத்தை வச்சு தொழில் பண்ணக்கூடிய, சம்பாத்தியம் செய்து குடும்பத்தை நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 139 நாளும் பிரச்சனையான காலம். வண்டி நல்லா போயிட்டுருக்கோம், ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எதுவும் கிடையாதுன்னு நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா வண்டி அந்த இடத்துல இப்போ இதுவாகிடுச்சு, செலவு பாதியிலே நின்று போச்சு, ஏதோ பெரிய செலவு வச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எது எப்போ நடக்கும்னு தெரியாது. அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். நீங்களும் வண்டி வாகனங்களில் 2 வீலரை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்குங்க, அவாய்ட் பண்ணிக்கிங்க. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போன்ற நிலைகள், அதாவது செலவு அதிகமாகும். திடுப்புன்னு பார்த்தா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். எலக்ட்ரிக் ஒயர் மாற்றுறேன், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன்னு ஏதோ ஒரு டோர் போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, இல்லை ஒயிட் வாஷ் பண்ணணும், கலரிங் பண்ணணும், ப்ளம்பிங் இது ஏதோ ஒன்று வேலையை இழுத்து விட்டுரும். ஆனால் எது முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, அதாவது தாயார் ஸ்தானம், வீடு, வாகனம், சுகஸ்தானம். உங்கள் சுகமும் அடிபடுது. உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். உங்கள் சுகஸ்தானமும் அடிபடுகிறது. இதையும் தாண்டி நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அர்த்தாஷ்டம சனின்னா யார் பிரச்சனை? அதாவது 8 அதாவது அஷ்டமம்னா 8, 8ல் பாதி 4 பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம். அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், யார் எப்போ திடுதிப்புன்னு உங்களுக்கு விரோதியாக மாறுவாங்க, அகெயின்ஸ்டாக மாறுவாங்க அப்படின்னு தெரியாது. அதிகாரிகள் கூட உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தா திடுதிப்புன்னு பார்த்தா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறுவாங்க. நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் சரியாக செய்வீங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் வேலையிலேயே நிறைய கரெக்ஷன்ஸ் வரும், தப்புகள் வரும். அதை கண்டுபிடிப்பாங்க நிர்வாகத்தில். இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு, அதாவது எல்லா நிலைகளிலும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எச்சரிக்கையோடு இருங்க. இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா துலாத்தை பார்க்குறாரு. அங்கேருந்து 10ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னிக்கு 2ஆம் இடம், குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். மற்ற சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லை. குரு பார்க்க முடியாது, ராசியை தான் பார்க்குறார். அதை நான் கன்னி ராசியை தான் பார்க்குறார். அப்போது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போய் சண்டையை பெருசாக்குவாங்க, பூதாகாரமாக ஆக்குவாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னா வாக்கு சாதுரியம் வேணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நிதானம் தேவை, நிதான போக்கு தேவை. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் நீங்கள் அணுகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சனி பார்வை உங்களுக்கு 3, 7, 10 3ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறார். மீனத்தில் குரு இருக்கிறார், பிரச்சனை இல்லை. 7ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்குறார். கடகத்தை குரு பார்க்குறார், பிரச்சனை கிடையாது. சனி பார்வை ஒன்றும் எடுபடாது. ஆனால் துலாத்தை பார்க்கும் பொழுது துலாம் அவருக்கு உச்ச வீடாக இருந்த போதிலும் பார்வை பலம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது இந்த புதனுக்கு சனி அந்த அளவுக்கு விரோதி கிடையாது, நண்பன் தான்.
பகை கிடையாது. அதனால் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் எப்படி நடந்ததோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.